Hello everybody. So in the video நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் ஹாலோ டைமண்ட் பேட்டர்ன் எப்படி பிரிண்ட் பண்ணலாங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இந்த பேட்டர்ன் வந்து இந்த மாதிரி எக்ஸாக்டாக பார்க்கணுன்னா எப்படி இருக்குது. ஸோ இது வந்து சைஸ் 6 உள்ள ஒரு பேட்டர்ன் நம்ம எடுத்திருக்கோம். ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா இதில் ஒரு டைமண்ட் வந்து 6 சைஸ் டைமண்ட் இருக்குது. 1 2 3 4 5 6 ஈச் சைடு வந்து 6 ஸ்டார்ஸ் இருக்குது. அதை சுற்றி பார்த்தீங்கன்னா we have stars. ஓகே, நாங்கள் வந்து கலர்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்கேன், ப்ளூ ரெட்டுன்ட்டு. ஸோ அது வந்து ஜஸ்ட் டு டிஃப்ரென்ஷியேட் த பார்டர் அண்ட் தி அதர்ஸ். ஸோ இப்போ நம்ம 6 சைஸ் எடுத்தோம்னா we will be getting 11x11. ஸோ 11 காலம்ஸ் அண்ட் 11 ரோஸ் நம்மளுக்கு இருக்கும். நான் காலம் நம்பர்ஸ் போட்டிருக்கேன், இங்கே ரோ நம்பர்ஸ் போடல, ரோ நம்பர்ஸ் போட்டுக்கலாம். ஸோ 11x11. ஸோ 6னா 6 × 2 - 1. ஸோ அந்த ஸ்கொயர்டு இதில் தான் வந்து யூ வில் பி கெட்டிங் அந்த பேட்டர்னோட ஃபுல் சைஸ் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி இந்த பிரிண்டிங் தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ இது எப்படி பிரிண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் பைத்தான் யூஸ் பண்ணி. ஸோ ஒரு கோட் விண்டோ, ஒரு கோட் பிளாக் ஓப்பன் பண்ணிக்குவோம். நம்மளுக்கு வந்து சைஸ் 6லேயே நம்ம பிரிண்ட் பண்ணலாம். சைஸ் ஈக்குவல் டு 6ன்னு போட்டுக்கலாம். ஓகே, ஸோ நம்ம இதை எப்படி ப்ரொசீட் பண்ணதுன்னு பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து பார்ட் பை தான் போகணும் நம்ம. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த ஹாஃபை நம்ம பிரிண்ட் பண்ணலாம். இதுதான் வந்து ஹாஃப் ஆஃப் தி பேட்டர்ன். இந்த ஹாஃபை பிரிண்ட் பண்ணிட்டோம்னா இது அப்படியே இன்வெர்ட் பண்ணிட்டோம்னா இந்த பாட்டம் ஹாஃப் கிடச்சிரும் நம்மளுக்கு. ஸோ முதல்ல வந்து இந்த ஹாஃபை தான் நம்ம பிரிண்ட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் அதோட கலர்ஸை மட்டும் நம்ம கொஞ்சம் மாற்றி பார்த்துக்கலாம். ஒரு பாக்ஸ் பேட்டர்னை போட்டுக்கலாம். ஸோ இது தான் நம்ம பிரிண்ட் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு. இந்த இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நம்ம என்ன பிரிண்ட் பண்ணலாம், இந்த ஃபஸ்ட்டு லெஃப்ட்டு இதை நம்ம பிரிண்ட் பண்ணுவோம். ஸோ இதை பிரிண்ட் பண்ணலாம். ஸோ இதுக்கு வந்து நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு ஷேடிங் கொடுத்துடலாம். ஓகே, ஸோ இதை நம்ம எப்படி பிரிண்ட் பண்ணுறதுன்னு பார்த்துட்டு அடுத்து வந்து ரைட் சைடு பிரிண்ட் பண்ணிவிட்டு அப்புறம் பாட்டம் ஹாஃப் நம்ம பிரிண்ட் பண்ணி போகிறோம். ஓகே, ஸோ இதில் உள்ள இன்ஃபரன்ஸ் எப்படி, இதுலேருந்து என்ன இன்ஃபர் பண்ண போகிறோம் அதில் பேஸ் பண்ணி லாஜிக் பில்ட் பண்ணணும். ஸோ இந்த அப்ஜெக்டிவ் வந்து இப்போ ஜஸ்ட்டு டாப் லெஃப்ட் ஹாஃபை தான் பிரிண்ட் பண்ண போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா எத்தனை ஸ்டார் இருக்குது, ஃபஸ்ட்டு ரோவில் ஃபஸ்ட்டு இதில் வந்து 6 ஸ்டார்ஸ் இருக்குது. 1 2 3 4 5 6. நெக்ஸ்ட் எவ்வளோ ஸ்டார்ஸ் வருது, 5 stars, then 4 stars, then 3, then 2, then 1. ஓகே, ஸோ இந்த மாதிரி இருக்குது. ஸோ அதனால் நம்ம எப்போ ரோஸை வந்து 6ல் ஸ்டார்ட் பண்ணலாம். 6 5 4 3 2 1 இப்படி வச்சுக்கிட்டோம்னா இந்த ரோ நம்பர் விச் இஸ் பாயிண்டட் பை ஐ இதை யூஸ் பண்ணி நம்ம பிரிண்டிங்க்கு ஈஸியாக பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து 6 ஸ்டார்ஸ் பிரிண்ட் பண்ணுது. ஸோ அதனால் நம்ம லூப்பை 6லேருந்து 1 வரை ரன் பண்ணுவோம். ஸோ 1 வர இடத்துல 1 பிரிண்ட் பண்ணணும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்ஸ்லாம் பிரிண்ட் பண்ணிடலாம். ஸோ இதுக்கு வந்து நம்ம எப்படி பண்ணலாம்னா ஒரு ஃபாலோ போடலாம். ஃபார் ஐ இன் ரேஞ்ச் எங்கே ஸ்டார்ட் ஆகுது, 6லேருந்து 1 வரைக்கும் போகுது. ஓகே, ஸோ 6ங்கிறது சைஸ் 1 வரையும் போது அதை 0ன்னு போட்டு -1 கொடுத்துக்கலாம். ஸோ இந்த ரேஞ்ச் வந்து நம்மளுக்கு போதும். ஸோ நம்ம இதை வந்து பிரிண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இதை வந்து ஸ்டோர் பண்ணிடலாம். பிஃபோர் பிரிண்டிங் நம்ம அதை வந்து ஒரு ஸ்ட்ரிங்கில் ஸ்டோர் பண்ணிட்டே வரலாம். ஸோ ஹியர் என்னாச்சுங்க, 6ன்னு இருந்தால் i = 6 அப்படின்னா 6 ஸ்டார்ஸ் வந்து நம்ம கன்கார்டினேட் பண்ணி பிரிண்ட் பண்ணோம், அவ்வளோதான். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா 6 ஸ்டார்ஸை வந்து கன்கார்டினேட் பண்ணோம் இன்ட்டு i. ஓகே, இதை வந்து எஸ்ஸுக்குள்ளே போட்டாச்சு. ரைட், எஸ்ஸுக்குள்ளே போட்டு நம்ம பிரிண்ட் எஸ் அப்படின்னு கொடுத்துடலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் i = 5னா 5 போட்டு பிரிண்ட் பண்ணிடும். அடுத்து 4 பிரிண்ட் பண்ணோம், அடுத்து 3 பிரிண்ட் பண்ணோம், அடுத்து 2 பிரிண்ட் பண்ணோம், அப்படி வரும். ஸோ இதை பிரிண்ட் பண்ண பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிரிண்ட் பண்ணுது. ஓகே, ஸோ இது வந்து கொஞ்சம் கிட்டத்தில் இருக்குது. அதனால் நம்ம என்ன பண்ணலாம், ஒரு ஸ்டாருக்கு பதிலாக ஒரு 2 ஸ்டார் நம்ம கொடுத்துக்கலாம். ஓகே, இந்த மாதிரி கொடுத்தோம்னா கொஞ்சம் ப்ராடாக வரும், பட் இட் வில் லுக் நைஸ். ஸோ அல்லது நம்ம இங்கே பார்க்க நினச்சிங்கன்னா ஒரு ஸ்பேஸ் கூட கொடுத்துக்கலாம். ஒரு ஸ்டார் போட்டு ஒரு ஸ்பேஸ் கொடுத்துக்கலாம். இது மாதிரி வருது. ஓகே,
ஸோ பிரிண்ட் எஸ் நம்ம பிரிண்ட் பண்ணியாச்சு. இது என்ன பண்ணியிருக்கோம், நம்ம இந்த ஹாஃபில் உள்ள ஸ்டாரை மட்டும் தான் பிரிண்ட் பண்ணியிருக்கோம், இந்த ஸ்பேஸ் கேரக்டர்ஸை பிரிண்ட் பண்ணலை. ஓகே, ஸோ இந்த ஸ்பேஸ் நம்ம எப்படி பிரிண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு 6 நம்ம பார்த்தோம், இங்கே ஸ்பேஸே கிடையாது. 5க்கு வந்து ஒரு ஸ்பேஸ் இருக்குது, 4க்கு 2 ஸ்பேஸ் இருக்குது, 3க்கு 3 ஸ்பேஸ் இருக்குது, ஓகே, 2க்கு 4 ஸ்பேஸ் இருக்குது, 1க்கு 5 ஸ்பேஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் ஐ. இந்த ஐயையும் இந்த நம்பர் ஆஃப் ஸ்பேஸஸையும் நம்ம ஈக்குவேட் பண்ணுறோம். எப்படி ரிலேட் பண்ணலாம் அப்படின்னா, சைஸ் இருக்குது, சைஸ் 6. 6 மைனஸ் ஐ போட்டால் எவ்வளோ வரும்? 6 மைனஸ் 6 0, அப்போனா 0 ஸ்பேஸ். சைஸ் மைனஸ் ஐ 5 போட்டால் 1, 6 மைனஸ் 5 1, ஸோ சைஸ் இஸ் 6. சைஸ் மைனஸ் ஐ, ஸோ 6 மைனஸ் 4 2, 6 minus 3 3, 6 minus 2 4, 6 minus 1 5 ஸ்பேசஸ். ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம ஸ்பேஸ் வந்து உள்ளே அரேஞ்ச் பண்ணிடலாம். ஸோ அதனால் என்ன பண்ணலாம், நம்ம கன்கார்டினேட் பண்ணிடலாம். ஸோ எப்படி கன்கார்டினேட் பண்ணோம், ஒரு ப்ளஸ் யூஸ் பண்ணோம். ப்ளஸ் யூஸ் பண்ணி ஒரு ஸ்பேஸ் கேரக்டர் கொடுத்துட்டோம். ஸ்பேஸ் கேரக்டர் கொடுத்துட்டு அதுக்கு இன்னொரு ஸ்பேஸ் நம்மளுக்கு கொடுத்துக்கிறோம். அந்த ஏன்னா இந்த ஸ்டார் ஸ்பேஸ் இங்கே கொடுத்த மாதிரியே எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்பேஸ் கொடுத்துட்டு ஸ்டார் என்ன பண்ணுறோம், சைஸ் மைனஸ் ஐ. ஓகே, ஸோ அந்த அளவுக்கு அதை அப்பன் பண்ணிக்கும், இதோட ஸ்ட்ரிங்கோட அப்பன் பண்ணிக்கும். ஸ்டாருக்கு எடுத்து அப்பன் பண்ணிட்டு பிரிண்ட் பண்ணிடும். ஓகே, ஸோ இந்த மாதிரி நம்ம பிரிண்ட் பண்ணி பார்த்தோம்னா திருப்பி அதே மாதிரி தான் நம்ம பார்க்க முடியும். ஏன்னா ஸ்பேஸை பிரிண்ட் பண்ணால் நம்ம பார்க்க முடியாது. ஸோ இந்த ஸ்பேஸுக்கு பதிலாக நம்ம இப்போ சரி ஒரு டபிள்யூன்னு போகிறேன், நான் உள்ள போட்டோம்னா இந்த மாதிரி பிரிண்ட் ஆக பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ இது ஃபில் பண்ணிடுதுன்னு அர்த்தம். ஃபைன், நம்ம ஸ்பேஸே கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம என்ன முடிச்சிட்டோம், இந்த இது ஓகே ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இது வரையும் பிரிண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஒரு ரோல் எடுத்திங்கன்னா இப்படி பிரிண்ட் ஆகும். நம்ம இப்போ இதையும் சேர்த்து பிரிண்ட் பண்ண போகிறோம். அடுத்து வந்து இதையும் சேர்த்து பிரிண்ட் பண்ணால் தான் ஒரு ஃபுல் காலம் முடிகிற மாதிரி வரும். ஒரு ஒன் ஆஃப் தி டாப் ஹாஃப் முடியும். அடுத்து வந்து இன்வெர்ட் பண்ணிட்டோம்னா நம்ம வேலை முடிஞ்சிடும், அவ்வளோதான். ஸோ இப்போ நம்ம இந்த இதை பிரிண்ட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ரோ எடுத்துட்டிங்கன்னா 6 ஸ்டார்ஸ் பிரிண்ட் ஆயிடுச்சு. அடுத்து ஸ்டார்ஸ் ஃபுல்லாமே வருது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ஸ் வருது. இந்த இடத்துல ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டு அப்புறம் ஸ்டார்ஸ் ஆரம்பிக்குது. இங்கே 2 ஸ்பேஸு, அடுத்து 3 ஸ்டாரு, 3 ஸ்பேஸு 2 ஸ்டாரு, 4 ஸ்பேஸு 1 ஸ்டார். ஸோ இங்கேயும் பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஐயோட ரிலேட் பண்ணணும். எப்படி ரிலேட் பண்ணலாம்? ஸோ இந்த I1ன்ற இடத்துல எத்தனை ஸ்டார் இருக்குது? 4 ஸ்டார் இருக்குது. I2ல் எத்தனை ஸ்டார் இருக்குது? 3 ஸ்டார் இருக்குது. ஸோ இந்த ஐயையும் சைஸையும் ரிலேட் பண்ணி நம்ம பண்ண போகிறோம், வேறு ஒன்றுமே கிடையாது. ஸோ இதை பார்த்திங்கன்னா சைஸ் எவ்வளோ இருக்குது? 6, I வந்து 1, 6 minus 1 5, இங்கே எவ்வளோ இருக்குது? 4 இருக்குது. ஸோ 6 minus I minus 1, சைஸ் மைனஸ் I minus 1 வச்சோம்னா 4ன்னு வந்துடும். ஸோ சைஸ் மைனஸ் I இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சைஸ் மைனஸ் I, சைஸ் இஸ் 6 minus I is 2, ஸோ 4 minus 1 is 3. ஸோ சைஸ் மைனஸ் I minus 1, இங்கேயும் சைஸ் மைனஸ் I minus 1. ஓகே, ஸோ சைஸ் இஸ் 6 minus I is 3, 6 minus 3 remaining 3, 3 minus 1 2. சைஸ் மைனஸ் I minus 1, சைஸ் மைனஸ் I வந்து இங்கே 4, ரிமைனிங் 2, 2 minus 1, ஸோ 1 கிடச்சிருச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சைஸ் மைனஸ் I is 5, 1 minus 1 0, ஸோ இங்கே 0 ஸ்பேஸு வந்துடும். ஓகே, 0 ஸ்பேஸ் வந்துடும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது. ஓகே, இந்த ப்ராப்ளம் எப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இங்கே ஸ்பேஸே வரக்கூடாது. ஸோ 0 ஸ்பேஸ் வர மாதிரி வரும். ஓகே, ஸோ ஏன்னா சைஸ் மைனஸ் I, சைஸ் I is 6, 6 minus 6 0, -1 போட்டால் -1 வரும்போது அது எதுவுமே பிரிண்ட் ஆகாது, அது ஈக்குவல் டு 0 ஸ்பேஸ் மாதிரி தான். ஸோ இந்த ஸ்பேஸை நம்ம ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இது முடிஞ்ச உடனே ஒரு கன்கார்டினேஷன் போட போகிறோம். ஓகே, அந்த கன்கார்டினேஷனும் ஸ்பேஸ் ஆட் பண்ணுற கன்கார்டினேஷன் தான். ஸோ இன்ட்டு சைஸ் மைனஸ் I minus 1. ஓகே, ஸோ இதை போட்டாச்சு. ஸோ இந்த மாதிரி போட்டு முடித்த பிறகு நம்ம பிரிண்ட் பண்ணாலும் இதே மாதிரி தான் வருது. ஏன்னா நம்ம ஸ்பேஸ் மட்டும் ஆட் பண்ணி பிரிண்ட் பண்ணியிருக்கோம், நம்மளுக்கு பார்த்தா தெரியாது. ஓகே, ஸோ இங்கே www போட்டோம்னா கூட அட்லீஸ்ட் ஷோ எவ்ரி திங். பட் நம்ம லாஜிக்கலாக ஓகே, நீங்கள் வேணால் வந்து ஒரு www போட்டு கூட பார்க்கலாம். இந்த மாதிரி பிரிண்ட் ஆகுதா? இங்கே எதுவுமே பிரிண்ட் ஆகலை. இங்கே 1 2 3 4 அது மாதிரி வந்துருச்சா? ஓகே, ஸோ இங்கேயும் ஃபஸ்ட்டு 2 ரோஸில் எதுவும் கிடையாது. இந்த இடத்துல wwwனா ஒரு ஸ்பேஸ், ஒரே ஒரு ஸ்பேஸ் தான் W2 கொடுத்துருக்கோம் நம்ம, சரியா? ஓகே, ஸோ இந்த இதுலேயும் நம்ம ரிமூவ் பண்ணிட்டு ஒரு ஸ்பேஸு டு லுக் நைஸ் 1 more ஸ்பேஸ் நம்ம கொடுக்குறோம். ஸோ
இந்த மாதிரி பிரிண்டிங் நடந்திருக்கு. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த இதெல்லாம் முடிச்சாச்சு. இப்போ ஸ்டார்ஸ் பிரிண்ட் பண்ணணும். ஸோ இதை பார்த்திங்கன்னா இங்கே எத்தனை ஸ்டார் இருக்குது? 5 ஸ்டார் இருக்குது. I equal to 6. இங்கே I equal to 5, 5 stars. I equal to 4, 4 stars. I equal to 3, 3 stars. I equal to 2, 2 stars. I equal to 1, 1 star. So it's very easy. நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆனால் ஒரு சின்ன ட்ரிக் இருக்குது. I equal to 6 இருக்கும்போது 5 தான் பிரிண்ட் பண்ண போகிறோம். ஏன்னா இது ஏற்கனவே நம்ம ஆட் பண்ணியாச்சு. I 6 இருக்கும்போதும் 5 தான் நம்ம பிரிண்ட் பண்ணோம் அப்பன் பண்ண ஸ்ட்ரிங்கோட. when I equal to மிச்சதுக்கு எல்லாமே வந்து சேமாக ஆட் பண்ணுற மாதிரி வரும். ஓகே, ஸோ நம்ம இப்போ இஃப் I ஈக்குவல் டு சைஸ். ஸோ ஈக்குவல் டு சைஸ் இருந்துச்சுன்னா ஸோ என்னது அப்படின்னா 6. ஓகே, 6 இந்த மாதிரி இருந்துச்சுன்னா எஸ் ஈக்குவல் டு எஸ் ப்ளஸ் ஸ்ட்ரிங்கோட எதை அப்பன் பண்ண போகிறோம்? ஸ்டார்ஸ் அப்பன் பண்ண போகிறோம். ஸ்டார்ஸ் ஸ்பேஸ் போட்டுக்கிறோம். எத்தனை ஸ்டார்ஸ் அப்பன் பண்ண போகிறோம்? I -1. ஓகே, ஏன்னா I ஈக்குவல் டு 6னா 5 ஸ்டார்ஸ் தான் போடுறோம். பார்த்தீங்களா? 1 2 3 4 5 தான் போடுறோம். மிச்சம் எல்லாத்துக்கும் 5 I equal to 5னா 5 stars, I equal to 4னா 4 stars. ஸோ ஈக்குவல் நம்பர் ஆஸ் ஈக்குவல் டு I, ஈக்குவல் நம்பர் ஆஃப் ஸ்டார்ஸ் ஆஸ் ஈக்குவல் டு I. பட் இந்த ஒரே ஒரு கேஸ் when I is equal to size இருக்கும்போது அந்த ஃபஸ்ட்டு ரோவும் லாஸ்ட் ரோவும் ஒரு ஸ்டார் தான் இருக்குது. மிச்சம் எல்லா ரோலையும் பாருங்கள் 2 ஸ்டார் இருக்கும். ஸோ அதனால் இங்கே ஒன்று மட்டும் நம்ம இந்த பிக்சர் படி பார்த்திங்கன்னா I-1 தான் பரப்போம். ஸோ I-1 மட்டும்தான் இதுக்கு அத்தனை டைம்ஸில் ஸ்டார் போடுறோம். ஓகே, ஸோ இந்த ஸ்டார் மல்டிப்ளிகேஷன் ஓகே ஐ திங்க் யூ ஆல் நோ ரைட். ஸோ இது வந்து நம்ம பேட்டர்னோட ஸ்டார். ஓகே, ஸோ இல்லை எல்ஸ் கேஸ். இந்த எல்ஸ் கேஸில் என்ன பண்ண போகிறோம்? எஸ் ஈக்குவல் டு ஜஸ்ட் எவ்வளோ பிரிண்ட் பண்ண போகிறோம் அந்த அப்பன் பண்ணுவோம். எவ்வளோ I ஈக்குவல் டு எவ்வளோ இருக்குதோ அது சேம் நம்பரை நம்ம அப்பன் பண்ண போகிறோம். ஸோ இந்த -1 வராது, அவ்வளோதான். ஓகே, ஸோ இதை பிரிண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேட்டர்ன் வந்துருச்சா? ஃபைன். ஓகே, ஸோ இது மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஹாஃபை முடிச்சாச்சு. இந்த பார்டர் போட்டிருக்கோம்ல, இந்த பார்டர் போட்டிருக்க ஃபுல்லாத்தையும் முடிச்சாச்சு. இதான் வந்து டாப் ஹாஃப் முடிச்சாச்சு. இப்போ இன்வெர்டட் பேட்டர்ன். ஸோ இப்போ இந்த ரோ எடுத்துக்கோங்களேன். இந்த ரோ வந்து எது மாதிரி இருக்குது? இந்த ரோ ஈக்குவல் டு ரோ 2 கரெக்டாக. இந்த ரோ எடுத்துக்கோங்க, சேம் அஸ் ரோ 3 லாஜிக். இது ரோ 4 லாஜிக், ரோ 5, ரோ 6. ஓகே, இந்த ரோ 6 எடுத்திங்களா, இந்த 6ன்னு போட்டுக்கல ரோ, இதுவும் சேம். ஓகேவா? ஸோ அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம்? இதை வந்து 2 3 4 5 6ன்னு ஒரு ரன் பண்ண போகிறோம். அப்படி அந்த லாஜிக்கே போட போகிறோம். ஓகே, ஸோ நம்ம லாஜிக் வந்து இதே லாஜிக்கை காப்பி பண்ண போகிறோம். இப்போ இன்னொரு ஃபார் வந்து இன்வெர்டட். இப்போ வந்து இன்வெர்டட் பேட்டர்ன் பிரிண்ட் பண்ண போகிறோம். அதுக்குரிய கோடு எங்கே இருக்குது? இந்த கோடு தான். ஃபார் லூப்பை மட்டும் சேஞ்ச் பண்ண போகிறோம். சேம் கோடு, ஆனால் ஃபார் லூப்பு I எங்கே ரேஞ்ச் ஆகுது அதை மட்டும் நம்ம டெலீட் பண்ணிவிட்டு எங்கே ஸ்டார்ட் பண்ண போகிறோம்? 2 to 6 நம்ம போகிறோம். ஓகே, 2ங்கிறது என்னது? ஜஸ்ட் ஸ்டார்ட் நம்பர். 6ங்கிறது சைஸ். ஓகே, சைஸ் 6ங்கிறது சைஸ் நம்ம கொடுத்துருக்கோம். இங்கே சைஸ் 6. ஸோ இங்கே நம்மளுக்கு 6 வரையும் போகணும் அப்படின்னா 6 + 1ன்னு கொடுத்துருவோம். 6 + 1. ஓகே, ஸோ அவ்வளோதான். 2லேருந்து 6 வரையும் போகும். மிச்ச கோடு உள்ளே இருக்க கோடு எக்ஸாக்ட்லி சேம். ஓகே, ஸோ இப்போ இதை ரன் பண்ணி பார்த்தோம்னா என்ன பேட்டர்ன் வருதுன்னு பாருங்கள். வந்துச்சா? ஸோ இதுதான் வந்து ஹாலோ பேட்டர்ன் நம்மளுக்கு பிரிண்ட் ஆகுது. ஸோ இதே நீங்கள் கவுண்ட் இப்படி கூட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். மேபி 12ன்னு கொடுக்குறேன் நான். ஸோ 12 சைஸ்டு ஹாலோ டைமண்ட் வந்து. இப்போ 12ங்கிறது சைஸ் உங்கள் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. ஸோ ஒரு சைடில் உள்ள நம்பர் ஆஃப் ஸ்டார்ஸ் பார்த்தீங்கன்னா 12. அதுதான் வந்து நம்ம சைஸ்ன்னு மென்ஷன் பண்ணுறோம். ஓகே, ஸோ பைத்தனில் வந்து ரொம்ப ஹேண்டியாக ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ நீங்கள் இன்னும் கொஞ்சம் சைஸை பெருசாகினா கூட 16ன்னு போட்டிங்கன்னா 16 சைஸ்டு டைமண்டு ஷேப் வரும். ஓகே, நம்ம பார்த்திங்கன்னா 16 இருக்கும். இதில் 16 ஸ்டார்ஸ் இருக்கும் ஒரு சைடில். சுற்றி 16 ஸ்டார்ஸ்னால் நம்மளுக்கு நான் சொன்ன மாதிரி எவ்வளோ வந்து வரும் அப்படின்னா 16 × 2 32. 32 - 1 31 × 31 மேட்ரிக்ஸ் வந்து தான் பிரிண்ட் ஆகிட்டுருக்கு இப்போ நம்ம. ஓகே, ஸோ இது வந்து ஹாலோ டைமண்ட் பேட்டர்ன்.
இதுக்கு முன்னாடி பார்த்தது வெறும் பார்டரிங் மட்டும் பார்த்தோம், அதுவும் ஹாலோ தான் பார்த்தோம். வெறும் பார்டர் மட்டும் தான் இருக்கும், அவுட் சைட்லேயும் எம்டி, இன்சைட்லேயும் எம்டி, ஒன்லி பார்டர் ஆஃப் த ட்ரையாங்கிள் மட்டும் இருக்கும். இது வந்து ஒரு வேறு வெர்ஷன் ஆஃப் ஹாலோ ட்ரையாங்கிள். ஓகே, ஸோ இதுதான் கோடு. நம்ம 2 இதாக போடுறோம். இது வந்து ஃபஸ்ட்டு பிரிண்ட் பண்ணுற லூப்பிங் வந்து டாப் ஹாஃப். ஓகே, இது வந்து இன்வெர்டட் ஹாஃப் ஆர் we can say bottom half. ஸோ எப்போயுமே நம்ம ரோவாக பிரிண்ட் பண்ணுறதுனால இதை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரோ ஃபுல்லாக முடிச்சிருவோம், செகண்ட் ரோ, தேர்ட் ரோ, ஃபோர்த் ரோ, ஃபிஃப்த் ரோ, சிக்ஸ்த் ரோ. அப்போ முடித்த பிறகு தான் நம்ம இன்வெர்ட் பண்ண முடியும். ஸோ ஒரு ரோ வந்து ஃபுல்லாக நீங்கள் பண்ணணும். ஸோ எங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ரோ ஃபுல்லாக பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு ஸ்டார்லாம் போடுறோம். எந்த ஸ்டார் போடுறோம்? இங்கேருந்து இது வரைக்கும் ஸ்டார் போடுறோம். அடுத்தும் இன்னொருக்காவும் ஸ்டார்ஸ் இந்த ஸ்பேஸ் விடுறோம். ஆக்சுவலாக இந்த ஸ்பேசஸ்லாம் இருக்குல்ல, இந்த ஸ்பேஸ் விடுறோம். இந்த இடத்துல ஸ்பேஸ் இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்ஸ் போடுறோம், அடுத்து ஸ்பேஸ் போடுறோம், கவுண்ட் எவ்வளோன்ட்டு. ஓகே, அந்த ஸ்பேஸும் நான் வந்து இதுவரை தான் ஃபஸ்ட்டு போடுறேன், ஒரு ஹாஃப் மாதிரி. நெக்ஸ்ட்டு இந்த ஸ்பேஸ் போடுறோம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ஸ் கொடுத்துட்டோம். ஓகே, ஸோ இது நீங்கள் ஒரு ரீப்ளேஸ் பண்ணணும்னு நினச்சிங்க, இது ஏன் 2 ஸ்பேஸ் இப்படி இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை கமெண்ட் அவுட் பண்ணிவிட்டு எப்படி பண்ணலான்னா, இங்கே பார்த்தீங்கன்னா சைஸ் மைனஸ் ஐயா, இங்கேயும் ஸ்பேஸ் தான் பிரிண்ட் பண்ணுறோம் பாருங்கள். இதுவும் ஸ்பேஸ் தான், அதுக்கு அடுத்து இருக்கிறதும் ஸ்பேஸ் தான். இதை ரெண்டையும் கம்பைன் பண்ணி ஒன்றா கூட போடலாம். ஸோ இது என்ன, சைஸ் மைனஸ் ஐ ப்ளஸ் சைஸ் மைனஸ் ஐ மைனஸ் 1 இருக்குது. அப்படின்னா 2 இன்ட்டு சைஸ் மைனஸ் 2 இன்ட்டு ஐ மைனஸ் 1 அப்படின்னு கூட போட்டு முடிச்சிடலாம் நம்ம. ஸோ இட் வில் ஒர்க் த சேம் வே. ஸோ இப்போ நான் அதை காப்பி பண்ணி இந்த இதை ஒரு ஈக்குவேஷனை சின்ன ஸ்மாலாக மாற்ற போகிறேன், வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ ஏன்னா இங்கே சைஸ் இருக்குதா, ஸோ சைஸ் மைனஸ் ஐ ப்ளஸ் சைஸ் மைனஸ் ஐ மைனஸ் 1. ஸோ இதை என்ன பண்ணலாம், நம்ம 2 கிராஸ் இந்த சைஸ் ப்ளஸ் சைஸ் வந்து 2 சைஸ் வந்துடும். ஸோ 2 கிராஸ் சைஸு மைனஸ் ஐன்னு இருக்குது. ஸோ அதுக்கும் பார்த்திங்கன்னா 2 கிராஸ் மைனஸ் ஐன்னு வரும். அடுத்து என்ன இதுக்கு மைனஸ் 1ன்னு இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு சிங்கிள் ஈக்குவேஷனை நம்ம கொடுத்துடலாம். ஸோ இந்த மாதிரி சிங்கிள் ஈக்குவேஷனாக கொடுத்தாலும் இட் வில் ஒர்க், ரைட். ஸோ இது நீங்கள் ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா பேட்டர்ன் அதே மாதிரி தான் வரும். ஓகே, நம்ம டாப் ஹாஃபில் மட்டும் இதை மாற்றிருக்கோம். ஸோ ஆனால் டைரெக்டாக இந்த பேட்டர்னை நம்ம அரைவ் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் வந்து 2 இன்ட்டு சைஸ் மைனஸ் ஐ, இப்போ அப்படி கூட சொல்லலாம், 2 இன்ட்டு சைஸ் மைனஸ் ஐ மைனஸ் 1 இந்த மாதிரி கூட நம்ம இது பண்ணலாம். ஸோ வேரியேஷன்ஸ் பார்க்கலாம். ஓகே, ஸோ டிஃப்ரெண்ட் வேயாக கூட நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஃபைன், தேங்க்யூ.